ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। ओम नमो भगवते श्रीरमणाय। ஞான கர்ம சந்நியாச யோகம். அது கர்மத்தை விடுறது, கர்ம சந்நியாசம். அது அறிவுபூர்வமா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு உட்கார்றது இல்லை. கர்மாவோட சூக்ஷ்மத்தை அறிஞ்சுட்டு பண்றவன் நான் இல்லை அப்படிங்கிறத விட்டு அந்த மூலத்துல இருக்கிறது ஞான கர்ம சந்நியாச யோகம். அதோட பல அம்சங்கள் சொல்லிட்டே வர்றார் பகவான். பாடல் கர்மணியாக 18வது பாடல் பார்த்தோம். கர்மணி அகர்மயா பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தா கிருத்ஸ்ன கர்ம கிருத்து. அதுதான் இந்த இருப்பு இயக்கம் அப்படிங்கிறது. அந்த ஒரு பொருளோட ரெண்டு தன்மைகள். இந்த எழுக்கூற்று இருக்கையிலெல்லாம் பார்த்தாருன்னா அந்த எழுக்கூற்று இருக்கை அந்த பாடல் அமைஞ்சிருக்கிற விதமே வந்து 1 2 1 2 1 1 2 3 2 1 அந்த மாதிரி நம்பர். நம்ம இந்த வேதத்துல எல்லாம் மந்திரங்களை வச்சு ஸ்துதி பண்ற மாதிரி அது அப்படிதான் இருக்கும் அதோட அமைப்பு, அந்த செய்யுளோட அமைப்பு. அதை வந்து சொல்லின்னு வரத்தே வந்து இருக்கிறது ஒரு பொருள் தான், அது 2 தன்மையா பிரிஞ்சுது. அப்புறம் 3 செயல்பாடுகளா பிரிஞ்சுது. இந்த 2 தன்மைகள்ங்கிறது தான் இருப்பு இயக்கம்ங்கிறது. செயல்பாடுகள்ங்கிறது தான் வந்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ங்கிறது. அப்புறம் அப்படி போகும் 4 5. இந்த சிருஷ்டிக்கு உண்டான அறிவுங்கிற பேஸ் அந்த வேதங்கள்ங்கிற 4 ஆச்சு. இந்த மாதிரி போகும். இப்போ இந்த ஆரம்பத்துல இருக்கக்கூடிய இந்த 2ங்கிற அம்சம் இருக்கிற ஒரு பொருள் தன்னுடைய 2 தன்மையும் காட்டுற. அப்பதான் அந்த 2 தன்மையும் வந்து உள்வாங்கிண்டாதான் அது பூர்ணமாகிறது. ஒன்னா பிளாங்க் ஸ்கிரீன்லயே இருந்துடணும் இருக்கிற ஒரு பொருள்லயே. ஒன்றும் பாவங்களும் இல்லை, மேடும் இல்லை, பள்ளமும் இல்லைன்னு இருந்துடணும். இல்லைன்னா ஒரு அம்சம் இருக்குங்கிறது பார்க்க ஆரம்பிச்சா அந்த இன்னொரு அம்சத்தையும் பார்த்து முடிச்சாதான் அப்பதான் அது கம்ப்ளீட் ஆகும். அது தட் அப்ளைஸ் டு எவ்ரிதிங். இந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் லோகத்துல வந்து எல்லா பொருட்கள் இதான் இந்த பேஸ்ல தான் மேனிஃபெஸ்டேஷனே ஆரம்பிச்சதுங்கிறதுனால எல்லா பொருட்களுக்கும் there is a brighter side and there is a darker side. அது நம்ம பிரைட் டார்க், அது இந்த பக்கம் அந்த பக்கம் வேறுபட்ட தன்மைகளுடைய 2 பக்கங்கள் எல்லா பொருட்களுக்கும் எல்லாத்துக்குமே எல்லா அம்சத்துக்கும் இருக்கும் மேனிஃபெஸ்டேஷன்ல. ஏன்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆதாரமே வந்து இந்த 2 தன்மையா பிரிஞ்சதுங்கிறதுனாலதான். அதுல ஒரு பக்கம் பார்த்தானாக்கா வந்து நம்மளுக்கு அப்பீலிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அது இன்னொரு பக்கம் வந்து அபாரிங்கா இருக்கும். இது அப்பீலிங்கா இருக்குங்கிறதுனால அது அபாரிங்கா இருக்கும், அவ்வளவுதான். அது எதுவுமே அப்பீலிங்கும் இல்லை அபாரிங்கும் இல்லை, அவாவா குணபேதங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அப்ப ஏதோ ஒண்ணுகிட்ட நம்ம வந்து ஒட்டிண்டு அந்த அம்சத்தை பார்த்துட்டோம், அது வேணும்னு நினைக்கிறோம், அதோட அசோசியேட் ஆனா அதர் சைடையும் பார்த்து முடிச்சாதான் வந்து அந்த அதுகிட்ட ஒட்டிக்கிறதுங்கிறது போகும். அப்பதான் அது கடந்து போவோம். அதனால்தான் ஒரு பொருள்ல கனெக்ஷன் ஏற்பட அந்த பொருளை வந்து பூர்ணமா அதை கடந்து வெளியில வந்துடணும். ஒரு இடத்துல இப்ப நல்லா வெயில் அடிக்கிறது அப்படின்னா வெயில் அடிக்கிறதுன்னு இன்னொரு இடத்துக்கு போயிட்டோம்னா அப்புறம் இந்த ஸ்தலத்துல வாழறதோட ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு பூர்ணமா கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி கர்மணி அகர்மயா பஷ்யேத். இயக்கம் அப்படிங்கிறதுல இயக்கம்ங்கிறதோட ஆதாரமா இருக்கிற இருப்பை பார்க்கணும். இருப்புங்கிற அந்த சலனமற்ற நிலையில் அதை அனுபவிக்கிறவன் ஒருத்தன் வந்து அந்த இருப்புங்கிற சலனமற்ற நிலைய வந்து ஒருத்தன்
அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கான்னு சொன்னா அது பூர்ணமாகாது. அதனால என்ன இயக்கங்கள் இருந்தாலும் அந்த இருப்புக்கு அந்நியமா அது எதுவுமே இல்லைன்னு எல்லாத்தையும் அந்த மூலத்துல ஒடுக்கி யாருக்கு வந்து அது இருக்கிற அந்த ஒரு பொருளா எப்ப அது பண்ண முடியறதோ, அதாவது இந்த மென்டல் அப்ஹீவல்ஸும் டிப்ரெஷனும் இருக்கப்படாது. பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக, எனக்கு நன்னா இருக்கு அப்பீலிங்கா இருக்குங்கிறதுக்காக உன்கிட்ட அசோசியேட் ஆகிறது இல்ல. அந்த பொருளோட அம்சமாவே எதா இருந்தாலும் அந்த பொருள்கிட்ட இருக்கிற கனெக்ஷன்லயே இதையும் எடுத்துக்கிறது, அந்த வரவு போக்கெல்லாம் எடுத்துக்கிறதுங்கிற பாவத்துல வந்து எடுத்துட்டோம்னு சொன்னா, சஹா புத்திமான் மனுஷேஷு, அவன் தான் வந்து புத்திமான், அவன் தான் யுக்தன், அவன் தான் கிருஷ்ண கர்மக்கிறது. அப்படி இருக்கிறவன் தான் வந்து கரெக்டா தெரிஞ்சுட்டு இருக்கான். அவன் தான் ஐடியலா இயங்கக்கூடிய ஒரு ஜீவன். அவன் தான் வந்து கிருஷ்ண கர்ம பெர்ஃபெக்டா கர்மா பண்றவன் அப்படின்னு சொன்னார். அடுத்த பாடல் 19வது பாடல் வந்து எஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக ஞானாக்னிஹி தக்த கர்மாணம் தம் ஆகுஹு பண்டிதம் புத்தாக. அதுதான் ஆரம்பத்துல இருந்து, அதாவது ஒரு இயக்கம், ஏதோ ஒரு செயல்பாடு, ஏதோ ஒண்ணு தொடங்கிறது அப்படின்னு சொன்னா அது வந்து இந்த மனசோட ஆசை, இந்திரியங்களோட ஒரு சலனம்ங்கிறதுல இருந்து மூட்டட் ஒர்க்கா இருக்கப்படாது. அது நடக்கிறதுக்கு இருக்கு, அதனால நடக்கிறது. அப்ப அதுக்கிட்ட நம்ம ஒட்டிக்க மாட்டோம். அண்ணாமலையான் வந்து அவருக்கு வந்து ஆக்சுவலா அது இருப்புங்கிற நிலையில இருந்து அவருக்கு வெளியில வர வேண்டிய நெசசிட்டியும் இருக்குல்ல. அண்ட் அது என்ன, அது பிடிவாதம் இல்லை, அதுலதான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பாவம் இல்லை. பட் இயங்கணுங்கிற அந்த சங்கல்பம் இல்லைன்னாக்கா அவர் ஒண்ணும் இயங்க, அது பாட்டு எழுதினது இதெல்லாம் எதுவுமே அவருக்கு எழுதணும் அப்படிங்கிற அந்த ஆசையோ மனசோட எந்த சங்கல்பமும் கிடையாது. ஆனா வந்து அவர் மூலமா சில பாட்டுகள்லாம் வந்தது. கருணையால் என்னை ஆண்டனின்னு அது மலை மேல இருக்கிறச்சு, அது அப்படியே அந்த பாட்டு கண்ணுக்கு முன்னால வந்துட்டே இருந்து பேப்பர் எடுத்து அது எழுதி, சரி அது வந்துட்டே இருக்கு அதை எழுதிடுவோம் அப்படின்னு எழுதி வச்சேன். அந்த மாதிரி அது வந்து காம சங்கல்ப வர்ஜிதாக. இத எந்த கர்மாவுமே அது நம்ம சூக்ஷ்மமா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, கொஞ்சம் முன்னாடி ஏதோ சொன்னார் இல்லையா, அந்த ஸ்வதர்மம் அதெல்லாம் சொல்ற இடத்துல சொன்னார் இல்லையா, அந்த ஜீவனுக்குன்னு எது வந்து பிரகிருதியில போட்டு வச்சிருக்கோ அந்த கர்மா அந்த ஜீவன் மூலமா நடக்கிறது. அது அந்த ஜீவனுக்கு வேணுமோ வேண்டாமோ அது நடக்கிறது. அது நடக்கிற கர்மாவில வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம், அது நம்ம ஈடுபடவே விட, மனசு புத்தி அதெல்லாம் நம்மளோட பிரவೃತ್ತಿ தேவை, அந்த பிரகிருதியோட சக்தியில அது நடக்கும். நம்ம மூலமா அந்த சக்தி இயங்குறதையும் நம்மளுக்கு உணர முடியும். அது நம்ம அதுதான் ஸ்வதர்மம். நம்ம மூலமா நடக்கிறதுக்கு இருக்கிற காரியம் அது பிரகிருதி தான் நடத்துறது அப்படின்னாக்கா வந்து அந்த கர்மா நடக்கிறதையும் வந்து நம்ம பண்ணல, அது இயக்கப்பட்டு அது நடக்கிறது அப்படின்னு அந்த மூலத்தை வந்து நம்மளுக்கு கிளியரா அப்சர்வ் பண்ண முடியும். அத அமைதி, அதுவே அமைதி. எது சொல்ல வந்தோம், அப்படி வந்து என்ன, சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக. எவன் ஒருவன் அந்த மாதிரி செயல்பாடுகள்ல எல்லாம் வந்து தன்னுடைய ஆசையோ சங்கல்பமோ இல்லாதக்கி எல்லாமே நடக்கிறது நம்மள இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு அப்படிங்கிற பாவத்துல வந்து அதுக்கு வழங்கி கொடுத்து இருக்கானோ அவன் ஞானாக்னி தக்த கர்மாணம். அவன் வந்து அறிவு பூர்வமா இந்த கர்மாங்கிற சைக்கிளை வந்து எரிச்சு போஷிக்கிட்டான். அதான் அவன் போஷிக்கிட்டான்னு என்ன அர்த்தம், அது அந்த அந்த மூலத்துல வந்து அடங்கி இருக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த ஞானத்தினால வந்து அவனு இந்த கர்மா பண்ணணும், போகணும், வரணும், இல்ல பண்ணப்படாது அப்படிங்கிற அந்த கர்மா கிட்ட இருக்கிற ஒட்டுதல் அதையெல்லாம் வந்து எரிஞ்சு பொசுங்கி போயிடுது. ஞானாக்னி தக்த கர்மாணம் தமாகுஹு அவன் தான் வந்து பண்டிதன் அப்படின்னு சொல்றான். முன்னாடி ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம், பண்டிதருக்கு வந்து பின்னால் அவரே டெபினேஷன் கொடுக்கறாருன்னு சொன்னோம் இல்லையா, அது அங்கேதான் அப்படி இருக்கிறவருக்கு தான் வந்து பண்டிதன்னு பேரு. அப்படி அதாவது புத்தாகா, யாருக்கு தெரிஞ்ச உணர்ந்தவர்கள் வந்து அப்படி இருக்கிறவனை தான் வந்து பண்டிதன்னு கூப்பிடுறா. 20வது பாடல் தெக்வா கர்ம பலா சங்கம் நித்திய திருப்தோ நிராஸ்ரயா
கர்மணி அபி பிரவருத்தா அப்படி நைவ கிஞ்சித் கரோதி. அதேதான் திருப்பி அதையே எம்பசைஸ் பண்ணி பல ஆங்கிள் இருந்து சொல்றார். அந்த மைண்டு இந்திரியங்களோட தூண்டுதல்னால கர்மால ஈடுபடலை அப்படின்னு சொன்னாக்க கர்ம பலன் பத்தி பெரிய என்னது அது நடக்கிற கர்மா. அதனால இது பண்ணினா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாவமே இல்லை. அது நடக்கிற கர்மா, தூண்டப்பட்டு அது பிரகிருதியோட சக்தியினால் நடக்கிற கர்மா. கர்ம பலாசங்கம் இல்லை, கர்ம பலசங்கம் இல்லை. நித்திய திருப்தோ நிராசிரியா. அவர் இந்த கர்மாவனால பண்ணி ஏதோ கிடைக்க போறதுங்கிறதுக்காக கர்மா பண்ண, அதாவது குறைய தீர்த்துக்கிறதுக்காக கர்மா பண்றது இல்ல. அவர் திருப்தியா இருக்கார், அவர் மாட அமைதியா ஆனந்தமா இருக்கார். கர்மா பண்ண மாட்டேன், நான் சும்மாதான் உட்காந்துருக்கணுங்கிற சங்கல்பமும் இல்லை. அதனால இயங்கிறதுனால அவரோட அமைதி பாதிக்கப்படுறதும் இல்லை. நித்திய திருப்தோ நிராசிரியா. எதுக்கிட்டையும் அவருக்கு ஆசிரியமும் இல்லை. இந்த கர்மா பண்றது பண்ணாம இருக்கிறது, அந்த அதோட ரிலேட்டடா இருக்கிற எந்த பொருள்கிட்டயுமோ ஆளுகிட்டயுமோ ஆசிரியமும் இல்லை. அதான் பூர்ணமா இயக்கப்பட்டு நடக்கிற கர்மா. நித்திய திருப்தோ நிராசிரியா கர்மண்யபி பிரவருத்தோப்பி நைவ கிஞ்சித் கரோதி சகா. அந்த ஆள் மூலமா என்ன வேணா கர்மா நடக்கலாம், ஆனா அவருக்கு நான் பண்றேன் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் வரவே வராது. அவர் he is established in himself. He is so peaceful. He is not seeking something out of the work, and he knows that he is being driven. அந்த கர்மா நடக்கிறதுக்கு தன்னை ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வச்சு அது நடத்துறது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அவர் மாட்டம் அமைதியா இருக்கார். என்ன கிடைக்கும்ங்கிறதுலாம் அவரோட கவனம் போகவே இல்லைன்னாக்கா அவர் கர்மா பண்ணினாலும் he never sticks to the கர்மா, அதோட ஒட்டிக்கிறது இல்லை. அவருக்கு எதுவும் பண்ணினதா அந்த அதான் ஒட்டிக்கிறதுலனாலே முடிஞ்சு போச்சு. அவருக்கு எந்த விதத்துலயும் அது பாதிக்காது. அடுத்த 21வது பாடல். நிராசீஹி யதசித்தாத்மா த்யக்த சர்வ பரிகிரஹா சாரீரம் கேவலம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம். ஓகே, சரி, அது ஒரு கேட்டகிரி. ஒருத்தர் அப்புறம் அந்த மாதிரி யோக நிலை இல்லாட்டாலும் நிராசி ஆசை இல்லை, பெருசா ஒன்னும் இந்த கர்மா பண்ணி அது கிடைக்கணும் அது இதுங்கிற மாதிரி ஆசை இல்லை. சித்தம் கொஞ்சம் அடங்கிதான் இருக்கு, எல்லாத்துலேயும் இருந்து கொஞ்சம் விட்ரானா தான் இருக்கு. எதா சித்தாத்மா ரொம்ப போய் எல்லாத்துலயும் ஈஷிண்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளுக்கு தான் எல்லாம் கரெக்டா மேனேஜ் பண்ண தெரியும், இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கிட்டையும் போய் ரொம்ப ஒட்டிக்கவும் இல்லை, கொஞ்சம் விட்டேத்தியா தான் இருக்கு சித்தம். தெக்த சர்வ பரிகிரஹா, ஏதோ சேர்த்து வச்சுக்கணும் தனக்கு, ஏதோ பின்னாடி அது ஆகிறதுக்கா இது ஆகிறதுக்குன்னு ஒரு 5 year பிளான் எல்லாம் போட்டு அந்த மாதிரி இங்கே அந்த பிரவருத்தியும் இல்லை. அப்படி இருக்கிறவா சரீரத்தை மெயின்டைன் பண்றதுக்காக பேசிக் கர்மா என்ன பண்ற, சரீரத்தை மெயின்டைன் பண்றதுக்குன்னு அதுக்கு வியாதி வராம இருக்கிற அளவுக்கு ஏதோ பேசிக்கா சாப்பிடுறது, வாழற இடத்த பேசிக்கா அதுக்கு ஒன்றும் இடைஞ்சல் ரொம்ப பயங்கரமா இடைஞ்சல் வராத இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்றது, அந்த மாதிரி பேசிக் கர்மால ஈடுபட்டான்னா கூட அது ஒன்றும் பெருசா பாதிக்க போறது இல்லை. இந்த மைண்டோட பயங்கரமான தூண்டுதல் ஆசைகள் எத்தனையோ வருஷத்துக்கு பிளான் போட்டு இப்படி அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணல. இப்ப பேசிக்கா ஏதோ லிவிங் நெசசிட்டிஸ்க்காக ஒர்க் அவுட் பண்றாருனாலும் தட் இஸ் ஆல்சோ நாட் வெரி ஹார்ம்ஃபுல். குர்வன் ஆப்னோதி கில்பிஷம் அப்படி பண்ணினா கூட அவருடைய அப்படி அந்த மாதிரி கர்மாக்கள்ல ஈடுபட்டு இருந்தா கூட அவருடைய ஆந்தரிகம் ஏதாவது அழுக்கு சித்தத்துல அழுக்கு இழுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிளென்ஸ் ஆயிடும். அதெல்லாம் கிளீன் ஆகி அப்படியே அதாவது ஒட்டிக்கவே ஒட்டிக்காம இருக்கார். ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் பேசிக்கா அந்த சரீரத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒன்றும் யாருக்கும் அடுத்த வாழ்க்கும் நம்மளுக்கும் கஷ்டம் இல்லாம பேசிக்கா இருக்கணுங்கிற மாதிரி பெரிய ஆசையெல்லாம் இல்லாம இருந்தாலும் கூட அப்படி வாழ்ந்தா கூட சித்தம் சுத்தமாயிடும். 22வது பாடல். எதிர்ச்சா லாப சந்துஷ்டோ
துவந்த்வாதீதோ விமத்சரஹா சமசித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. இன்னொரு அம்சம் சொல்றார், எதிர்ச்சாலாப சந்துஷ்டா. அதாவது கர்மால ஈடுபடுறா, இருந்தாலும் அந்த மாதிரி இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பாவம்லாம் இல்லை. என்ன கிடைக்கிறதோ, கர்மா எப்படி நடந்து முடிக்கிறதோ அதை ஏத்துக்கிற பக்குவத்தை இருக்கு. அது லாபமா இருக்கட்டும் இல்ல லாபம் இல்லாம இருக்கட்டும், எது கிடைச்சாலும் வந்து அதை திருப்தியா ஏத்துக்கிறா. சரி இப்படி ஆச்சா, சரி போ, அப்படிதான் இன்னைக்கு அப்படிதான் வச்சிருக்கு, இன்னைக்கு இதுதான் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏத்துக்கிற அந்த ஒரு திருப்தி மனோபாவம் இருக்கு. எதிர்ச்சாலாப சந்துஷ்டோ, என்ன கிடைச்சாலும் அதுல அவளோட நிம்மதி கெடாம இருக்கு. துவந்த்வாதீதா, அதான் அதுவேதான் அதுவும். எதிர்ச்சாலாப இல்ல, என்ன கிடைக்கிறதோ அதுல திருப்தியா இருக்கார் அப்படின்னாலே வந்து இப்படி ரிசல்ட் இப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அதுல இருந்து ஃப்ரீ ஆயிட்டாருன்னு அர்த்தம். அதையேதான் திருப்பி சொல்லியிருக்காரு வேற விதமா. எது கிடைக்கிறதோ அதுல திருப்தியா இருக்காருன்னா துவந்த்வ அதீதமா இருக்கார், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருந்து விடுபட்டவரா இருக்கார். விமத்சரஹா, அவருக்கு யாரும் மென்டல் ஆடியன்ஸே கிடையாது. ஏதோ ஒரு கர்மால ஈடுபடுறோம்னா அது வந்து நம்மளுக்காக இருக்கு, நம்மளுக்கு இந்த கர்மா பண்ண வேண்டி இருக்கு பண்றோம், நம்மளுக்கு இந்த பாட்டு பாட வேண்டி இருக்கு பண்றோம், இந்த பூஜை இந்த கர்மால ஈடுபட வேண்டியிருக்கு பண்றோம்னு இருந்தா பரவாயில்ல. யாரோ ஒரு அதான் பிசிக்கலா இருக்கலாம், இல்லாம போகலாம். அந்த மைண்ட் இஃப் இட் டுவெல்ஸ் ஆன் சம் ஆடியன்ஸ், ஏதோ ஆள் அது மத்சரம்ங்கிறது வந்து நம்ம சாதாரணமா பொறாமன்னு அதுக்கு ஒரு ஜென்ரலா மீனிங் சொல்லுவோம். அடுத்த வாழை பார்த்து இவாளை மாதிரி அவளை மாதிரி, ஆக்சுவலி இவாளை மாதிரி அவளை மாதிரிங்கிறதுக்கு அதுவும் அதோட ஒரு ஸ்பெஷல் அம்சம், இந்த பாவத்தோட ஸ்பெஷல் அம்சம். பட் why should anybody do it for others? அடுத்த வாழ்க்கை ஹெல்ப் பண்றோம், அடுத்த வாழ்க்கை ஏதோ பண்றோம்னா கூட அவளோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு இல்லை இந்த கர்மா, இல்லையா? எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பொருளுக்கு கமிட்டடா தான் கர்மால ஈடுபடுறோம், அது நடத்துறதுன்னு தான் இயங்குறோம். ஸோ அந்த பர்சனாலிட்டி வந்து மண்டைக்குள்ள வராம மென்டல் ஆடியன்ஸ் இல்லாம இருந்தனாலே அது வந்து விமத்சரஹா. சமசித்தா சித்தௌச்ச, சித்தி கிடைக்கட்டும் அசித்தி கிடைக்கட்டும், அதாவது அதேதான் முன்னாடி சொன்னதேதான். துவந்த்வாதீதான்னு சொன்னார் இல்லையா, அது வந்து கர்மா ஒரு மாதிரி நடக்கட்டும் இல்லையா நடக்காம போகட்டும், எதிர்ச்சா லாப சந்தோஷா, அவரோட நிம்மதி கடுறது இல்லை. சமசித்தாவ சித்தௌச்ச கிருத்வாபின நிபத்தியதே, இந்த பாவத்தோட வந்து கர்மால ஈடுபடுறவர் எப்பயுமே வந்து தான் சின்சியரா ஏதோ ஹித சிந்தையோட கர்மால ஈடுபடுறார். யாருக்காகவும், அதாவது யாருக்காகவும்னா யாரோட இந்த இண்டிவிஜுவல் சென்ஸையும் திருப்திப்படுத்துறதுக்காக இல்லை, அது கர்மா எப்படி முடியறதோ அந்த தன்மையை ஏத்துக்கிறார். அப்படி இருந்தாலே வந்து அவர் கர்மா வந்து கட்டி போடாது, கர்மாவோட எந்த இஃபெக்டும் வந்து அந்த ஜீவனை வந்து கட்டி போடாது. கிருத்வாபின நிபத்தியதே கத சங்கஸ்ய முக்தஸ்ய ஞான அவஸ்தித சேதசஹா யஜ்ஞயா ஆச்சரதஹா கர்ம சமக்ரம் பிரவிலீயதே. ஓகே, அதான் இந்த மாதிரியே கத எதுக்கிட்டையும் வந்து சங்கம் வச்சுக்காதுக்குனாக்க இந்த மென்டல் இன்வால்வ்மெண்ட் தான். கர்மால ஈடுபடாம இருக்கோம், அது நடத்துற சக்தியோட வேலை, அது நடக்கிறது. நம்ம மனசை குறுக்க போட்டு எதுலயாவது போய் ஒட்டிக்காம இருக்கிறதுங்கிறது தான் கத சங்கம். முக்தஹா, அதுல இருந்து ஃப்ரீனாலே ஃப்ரீ தான். அது மென்டல் இச்சஸ்ல இருந்து ஃப்ரீ அப்படின்னாலே வந்து ஃப்ரீ தான். முக்தஸ்ய ஞானாவஸ்தித சேதசா, அதுக்கு வந்து கர்மா எல்லாம் நடக்கிறது அப்படின்னு இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா தன்னோட போக்கஸ் வந்து தன்னுடைய இருப்பு மேலேயே வச்சுக்கலாமே. நம்மள ஏதாவது பண்ணணுங்கிறதே தானே அந்த எனர்ஜி வந்து கர்மா பக்கம் போய் இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்லாம் போகிறது. அது இல்லைன்னாக்கா நம்மளோட இருப்பிலேயே சகஜமா கவனத்தை வந்து அந்த அந்த அது மேலேயே போக்கஸ் வச்சுக்கலாமே. ஞான அவஸ்தித சேதசா, சித்தம் வந்து அந்த அனுபவத்திலேயே இருப்பு அனுபவத்திலேயே வந்து இருக்க, அதான் கர்மால ஒட்டிக்காதைக்கு
ஃப்ரீயா யஜ்ஞயா ஆச்சரதா கர்ம, யஜ்ஞம் பண்ற மாதிரி. அதாவது கர்மா வந்து எல்லாம் அது மூலமா ஏதோ நல்லது, இந்த ஒர்க் மூலமா வந்து ஏதோ நல்லது வரும், எல்லாருக்கும் ஹிதம் ஏற்படும். அதுதான் வந்து யஜ்ஞ பாவத்துல வந்து கர்மாவை வந்து ஆச்சரணம் பண்றது. யஜ்ஞாய ஆச்சரதா கர்ம சமக்ரம் பிரவிலியதே. அந்த மாதிரி பாவத்துல கர்மால ஈடுபடுறவன் வந்து அந்த எல்லாத்தையும் கடந்த நிலையில வந்து ஸ்பான்டேனியஸா he can get established. He is only an instrument in the hands of Prakriti. And the one who is a perfect instrument in the hands of Prakriti spontaneously gets freed from the manifestation. And அப்படியே அவளுக்கு அந்த நிலையில வந்து எஸ்டாப்ளிஷ்டா இருக்க முடியும். சமக்ரம் பிரவிலியதே, கம்ப்ளீட்டா அந்த மூலத்துல வந்து என்ன அது எல்லாமே மூலத்துல இருக்க இது சொன்னாரோனோ உபாதி. அதாவது ஈசனுக்கும் ஜீவனுக்கும் வந்து ஒரே பொருள் தான் இருக்கும். இயற்கையால் ஈச ஜீவர்கள் ஒரு பொருளே ஆவர் உண்டி. உபாதி உணர்வு, நான் இந்த ஆளு, நான் இந்த உருவம் அப்படின்னுங்கிற ஐடென்டிபிகேஷன் தான் வந்து இந்த ஜீவனுக்கும் ஈசனுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதே மாதிரிதான் அந்த இயக்கத்திலையும் அந்த இந்த இயக்கத்துல வந்து என்னோட கர்மா, நான் இயங்குறேன், இந்த பர்பஸ்க்காக இயங்குறேன் அப்படின்னு அதுகிட்ட ஒட்டிக்கலனாக்க அது இயக்கத்துக்கும் நம்மளுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம மாட்ட அந்த மூலத்துல வந்து சமக்ரம் பிரவிலி, அந்த மூலத்துல வந்து அப்படியே லயிச்சு, அந்த இருப்புலயே வந்து லயிச்சு இருக்கலாம். என்ன கர்மா நடக்கிறதுக்கு இருக்கோ நடந்துருக்கும். அதுதான் அண்ணாமலையான் வந்து how do you act பகவான் அப்படின்னாக்க இட் இஸ் லைக் சாம்னம்பலிசம் ஆர் ஸ்லீப் வாக்கிங் அப்படிம்பார். அது கர்மால வந்து மைண்ட் போடாததுனால அந்த மூலத்திலேயே வந்து எஸ்டாப்ளிஷ்டா இருக்கலாம். 24வது பாடல். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம். இந்த இயக்கம், இந்த இயக்கம்னு பாக்குறது எல்லாமே வந்து அந்த இருப்பு பொருள் தான், அதோட அம்சம்தான். வந்து இந்த மாதிரி ஒரு யஜ்ஞம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்கும்? கர்மா பண்றவர், அதாவது இந்த யஜ்ஞம் பண்றவர், அக்னி, அதுல கொடுக்கப்படுற ஆகுதி, அது ஏதோ ஒரு தேவதையை போய் சென்று சேர்றது. ஒரு ஏதோ ஒரு கர்மா, எக்ஸாம்பிளா ஒரு கர்மாவை எடுத்துட்டா இல்ல இந்த கர்மா பண்ற ஆளு, இந்த கர்மா பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அல்ல ஆகுத்தி, அது யாருக்கோ போய் சேர்றது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து அந்த இருப்பு பொருளுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. இந்த யஜ்ஞம் பண்றவர், அதுல உட்காந்து ஆகுதி கொடுக்கிறவர், அவரும் அவரோட இயக்கம் வந்து அந்த ஆதார சலனத்துக்கு வேறுபட்டு இருக்க முடியாது. அந்த சலன அந்த ஆதார சலனத்தோட சர்க்கிளுக்கு வெளியில போய் இவர் தன்னோட சங்கல்பத்தினால தன்னோட பவர்னால ஒரு கர்மாவும் பண்ண முடியாது. அதனால பண்றவரும் வந்து அந்த பொருள் தான். அவர் கொடுக்குற ஆகுதி, அவரோட அக்னி குண்டம், ஏதோ வாட் எவர் அவர் யூஸ் பண்ற அந்த பொருட்கள், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கிறது அந்த ஒரு பொருள் தான். அதுக்கு அந்நியமா எதுவும் இருக்க முடியாது. ஒரு ஆகுதியும் கொடுக்க முடியாது, ஒரு மந்திரமும் சொல்ல முடியாது. அதை வாங்கிக்கிற தேவத்தையும் அந்த பொருளுக்கு அந்நியமா எதுவுமே இருக்க முடியாது. அப்ப நெட் ரிசல்ட் என்னன்னாக்க இந்த யஜ்ஞம் பண்றதுங்கிற கர்மா வந்து நடக்கிற மாதிரி காணறது அது பாக்குறவனுக்கு அப்படின்னு முடியும் இல்லையா. அது ஒண்ணு நடக்கிறது அப்படின்னு அந்த ஒரு கிராஃப்ல ஒரு ஸ்பைக் மாதிரி வராது, இந்த கர்மா நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே வந்து காணறது. பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ, அந்த ஆகுதி எடுத்துக்கிற அந்த அக்னியும் வந்து அந்த பொருள் தான், அதுக்கு அந்நியமா அதுவும் இல்லை. அதுல போடப்படுற ஆஃபரிங்ஸும் வந்து அந்த பொருளுக்கு அந்நியமா இல்லை. பண்றவரும் அவரே தான். அது போய் சேர்றதுங்கிறதும் வந்து அந்த பொருளுக்கே தான். அதான் வந்து பிரம்ம கர்ம சமாதி. அந்த மூலத்திலேயே அது
அது என்ன சொல்றது, அது அதான் நடக்கிற மாதிரி யாரு பாக்குறானோ அவனுக்கு காணறது. பிரம்ம கர்மம் நடை இவ பண்றா அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அது அந்த கர்மா நடக்கிறதுன்னு யார் பாக்குறாளோ அவளை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி நடக்கிற ஒரு கர்மாவா இருக்கு. பிரம்ம கர்ம அதுவே சமாதி நிலைதான். அதாவது அந்நிய பொருள் அற்று இருக்கக்கூடிய அந்த அந்த இது அவர் யாகத்துக்கு சொல்லியிருக்கார். எனி கர்மா காத்தால எழுந்து ஏதோ வீடெல்லாம் கிளீன் பண்றோம் இல்ல சமைக்கிறோம் அப்படின்னாக்க அதுல இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இவர் ஏதோ அக்னி ஆகுதி எல்லாம் இருக்கார். வழக்கமாறு இல்ல குக்கர்ல இருக்கிற அரிசி அந்த மாதிரி எல்லா பொருட்களுமே அந்த இருக்கிற பொருளுக்கு அந்நியமா எதுவுமே இல்லை. பண்ற ஆளும் அதுக்கு அந்நியமா இல்ல. அது யாருக்கு போய் சேர்றதோ அந்த கர்மாவோட ரிசல்ட், அந்த ஆளோ அந்த வாட் எவர் அது என்னமோ தெரியாது, அந்த ரிசல்ட் அந்த இருப்பு பொருளுக்கு அந்நியமா இல்ல அப்படின்னு எல்லாமே நடக்கிற மாதிரி காணறது பாக்குறவனுக்கு அப்படின்னு அந்த கர்மா நடைபெற்றுது அப்படின்னு சொன்னா அதுவே பிரம்ம கர்ம சமாதி. பிரம்ம கர்ம சமாதினா. அடுத்தது 25வது பாடல். 25வது பாடல். தெய்வமேவ அபரே யஜ்ஞம் யோகினஹ பரியுபாசதே பிரம்மாக்னா அபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. ஸோ ஓகே, இது இது யஜ்ஞம், பலவிதமான யஜ்ஞம் அங்க சொன்னாரோனோ அந்த மாதிரி ஒரு யஜ்ஞம்னு சொன்னார். ஒருத்தர் உட்காந்து ஆகுதி அக்னியில ஆகுதி கொடுக்குறாரு, அது ஏதோ தேவதையை போய் சேர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு யஜ்ஞம்ங்கிற பாவத்தை சொன்னாரோனோ. தெய்வமேவ அபரே யஜ்ஞம் யோகினஹா பரிவாசத்தே. சில யோகிகள் தேவதைகளுக்கு எல்லாம் ஆகுதி கொடுக்குற மாதிரி ஏதோ யஜ்யங்கள்லாம் உபாசிக்கிறா. அது எதுவா இருந்தாலும் சரி, எந்த கர்மாவை வேணா அத மாதிரி பார்க்கலாம். அது தேவதைய போய் சேர்றதோ இல்லைன்னா அபரே யஜ்யம் என்னது பிரம்மாக்னா அபரே யஜ்யம் யஜ்ஞே நைவோபஜுஹ்வதி. அதுவும் அது தேவதைகளுக்கு போய் சேர்றதோ அட் எனி லெவல், பிசிக்கலாவோ மானசிகமாவோ எனி சமர்ப்பணம் அது எதுவா போட்டோம் எனி லெவல் அப்படி எது அப்சர்வ் பண்ணினாலும் அது பிரம்மாக்னி, பிரம்ம அக்னி யஜ்ஞம் யஜ்ஞோபஜுஹ்வதி. அது எல்லாமே அந்த பரம்பொருள்ல இருக்கக்கூடிய பரம்பொருள்ல எனக்கு தெரியல, பாக்குறவனுக்கு காண்ற ஆக்ஷன்ஸ், யார் பாக்குறாலும் அவருக்கு படுற ஆக்ஷன்ஸ். ஆனா வாஸ்தவத்தை வாங்கிட்டோம்னாக்கா அது இருப்புதான் இருக்கும். அதேதான் எனக்கு அதே இது பண்ணி வேற விதம் சொல்லிருக்காரு, அவ்வளவுதான். 26வது பாடல். க்ஷேத்ராதீன் இந்திரியான் அந்நியே சம்யமாதிஷு ஜுஹ்வதி. வர்றாரு அக்னியில குடுக்குற பண்ற. அப்புறம் காது முதலான இந்திரியங்கள் மூலமா அது ஒரு அதுக்குள்ள வர இன்புட்ஸ் எல்லாத்தையும் மூலத்துக்கு சமர்ப்பணம் பண்றது. ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி அந்நியே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி. சப்தாதீன் விஷயான் அந்நிய இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. ஓகே, அதான் ஸ்ரோத்ரா காது முதலான இந்திரியங்கள் மூலமா வரக்கூடிய இன்புட்ஸ் அதெல்லாம் சம்யமம், அதாவது எல்லாத்தையும் ஒரு சமநிலையில நிறுத்துறது. அது என்ன, அதான் அந்த அனுபவம் தான். அந்த ஈர்ப்பு நிலையில எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்திரியங்கள் மூலமா பண்ணக்கூடிய ஒரு யஜ்ஞம். அப்புறம் சப்தாதீன் விஷயம், அதான்
அதேதான் அது ஆக்சுவலி அதோட கனெக்டட் தான் அது. ஸ்ரோத்ரம் அதுக்கு சப்தம், அப்புறம் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் அதுக்கு உண்டான இன்புட்ஸ். கண்ணுக்கு வந்து திருஷ்யங்கள், அப்புறம் மூக்குக்கு வந்து கந்தம், ஏதோ வாட் எவர் இந்திரியங்களுக்கெல்லாம் வந்து மூலமா என்னென்ன எல்லாம் வந்து இன்புட்ஸ் வர்றதோ அதையெல்லாம் வந்து அந்த அது அந்த என்ன கண்ணு காது மூக்குங்கிற இந்திரியங்கள் அது பார்க்கக்கூடிய, அது கேட்கக்கூடியது, பார்க்கக்கூடியது அப்படின்னு அந்த ஆப்ஜெக்ட் சென்சஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சேஷன் அப்படிங்கறத அந்த மாதிரி பிரிக்காம எல்லாத்தையும் வந்து அந்த இருப்பு பொருளோட இயக்கம் தான் வந்து இந்த இந்திரியங்கள்லாம். அதோட அம்சம் தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து அந்த மூலத்துக்கு எடுத்துன்னு போய் அந்த எனர்ஜியை வந்து அங்கேயே முடிக்கிறது. அப்படி பண்றதுங்கிறது வந்து இந்திரியங்கள்ல பண்ணக்கூடிய ஒரு ஹவன், அது என்னது யஜ்யம். அது ஒரு யஜ்யம். இந்த 27வது பாடல் சர்வாணி இந்திரிய கர்மாணி சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி ச அபரே ஆத்ம சம்யம யோகாக்னோ ஜுஹ்வதி ஞான தீபிதே. ஓகே, இந்திரியங்கள் மூலமா இந்த மாதிரி அதான் சென்சஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் கெட்டிங் கனெக்டட் வித் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ், அதனால ஏற்படக்கூடிய சலனங்கள் அந்த கர்மா. அப்புறம் வந்து பிராணகர்மம் இந்த பிராணன் இருக்கு இல்லையா, பிராணன் ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு பேசிக்கா பாக்குறது இந்த பஞ்ச பிராணன்னு பாக்குறதா, வாயு உள்ள போறது வெளில வருது, சரீரத்துல இயங்குறது, பல கர்மாவை பண்றது, உயிர் இருக்கிறது போறதுக்கு காரணமா இருக்கிற ஒரு பிராணன் பாக்குறோம். ஆக்சுவலி பிராணன் அது இட்ஸ் a very vast thing actually. எனர்ஜி, இட்ஸ் வைட்டல் எனர்ஜி. சரி, அதுக்கு ரொம்ப போக வேண்டாம். அதுக்கு பிராண கர்மானிச்சு அப்பரே இந்திரியங்கள் மூலமா வந்து வெளியில பாக்குறது கேட்கறது அப்படிங்கிற மாதிரி சென்சஸ் அண்ட் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் கிட்ட இருக்கிற கனெக்ஷன்ங்கிற அந்த கர்மா. அப்புறம் இந்த பிராணன் எனர்ஜி லெவல்ல நடக்கக்கூடிய கர்மா. ஆத்ம சம்யம யோகாக்னோ ஜுஹ்வதி ஞான தீபிதே. எல்லாத்தையுமே இந்த இந்திரியங்கள் பிராணன் மூலமா ஏற்படுற அந்த சலனங்கள் எல்லாத்தையும் வந்து அந்த ஆதார இருப்பிலேயே எல்லாத்தையும் பினிஷ் பண்ற. அதை தனித்தனியா எடுத்துட்டு நான் இதை பார்த்துட்டேன், நான் அதை கேட்கறேன், பார்க்கணும் கேட்கணும், அது நல்லது அது கெட்டது அப்படின்னு அதுல எனர்ஜி அப்படி போகாதைக்கு எந்த கர்மாவையும் வந்து விமர்சனம் பண்ணி அது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இல்ல பண்ணிருக்கப்படாது அப்படின்னு அந்த மாதிரி எனர்ஜி வந்து அந்த ஆங்கிள் பிரவர்த்திக்காதைக்கு உள்முக நாட்டமா பார்த்தோம் அப்படிங்கிறது வந்து அந்த இருப்புனால ஈர்க்கப்பட்டு அதை பார்க்கறதுங்கிறது நடந்தது. இந்த இருப்புங்கிற ஆதாரத்துல எல்லாமே வந்து காணப்பட்ட சலனங்கள் அப்படின்னு அந்த எனர்ஜிஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் த சோர்ஸ். ஆத்ம சம்யம யோகாக்னோ ஜுஹ்வதி எல்லாத்தையும் வந்து அந்த மூலப்பொருள்லயே வந்து அடக்கும்படியா அத அதுல வந்து சமர்ப்பணம் பண்றது. யுக்தி ஞான தீபிகை அதுதான் வந்து ஞான அக்னி. ஓகே, அது என்ன சொல்றது, ஞானபூர்வமா என்னது சொல்றதுன்னு தெரியல. ஞான தீபித்தேன்னு போட்டிருக்கு. அது என்ன, அது அந்த மூளை தீக்கிறது தான். அது என்ன ஞானம்ங்கிற லைட் எரியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது இந்த இருப்புங்கிறதுக்கு கவனம் போட்டு எல்லா சலனங்கள் எல்லா ஆக்டிவிட்டிஸையும் வந்து அந்த மூளையே வந்து ஒடுக்கிறது என்ன, அது கவனத்தை அது மேலேயே வச்சுக்கிறது, அவ்வளவுதான். பாக்கி எல்லா சலனமும் வந்து அதுலயே போய் தன்னால அடங்கிடும். அது வந்து ஒரு யஜ்யம், மூலத்துல அடக்கக்கூடிய ஒரு யஜ்யம். அடுத்தது 28வது பாடல். திரவிய யஜ்ஞாஹா தபோ யஜ்ஞா யோக யஜ்ஞாஹா ததா அபரே ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாச்ச யதயஹ சம்சித வ்ரதாஹ. சோ அவ எந்த மாதிரி இருக்கிற நிலையில எந்தெந்த நிலையில அந்தந்த ஜீவனுக்கு இயங்க வேண்டி வர்றதோ
அந்தந்த இயக்கத்தை அந்தந்த நிலையில வந்து அந்த மூலத்திலேயே ஒடுங்கும்படியா பண்றது. திரவிய யஜ்ஞம் யாருக்கு வந்து பல அந்த ஜீவனோட ஏதோ வாட்டெவர் அதோட பிராரப்த வசாத்து அதுக்கு வந்து பலது வஸ்துக்கள்லாம் நிறைய இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னு இருந்தாக்க, காசோ பணமோ இல்லை ஏதோ வாட்டெவர் நிலம் எதுவா இருந்தாலும் சரி, தேவைக்கு அதிகமா எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னானாக்கா வந்து அதையும் நம்மளோடதுன்னு எடுத்துட்டு நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்னு எல்லாம் வந்து பண்ணாதைக்கு, இல்ல இல்லாட்டாலும் சரி, இதர்வே நிறைய இருக்குன்னாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அந்த திரவியங்கள்ல வந்து போகாதைக்கு அது எகைன் எல்லாத்தையுமே வந்து ஃபோக்கஸ் அந்த ஆதாரத்துல வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான். திரவியங்கள் மூலமா எனர்ஜி வந்து வெளியில போகாம இருக்கிறது திரவிய யஜ்ஞம். மூலத்துக்கு போறது அதுதான் திரவிய யஜ்ஞம். அப்புறம் வந்து தபோ யஜ்ஞம், தபஸுங்கிறதும் வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிற பாவத்துல இத பண்ணணும் அதை பண்ணணும். இந்த தேவாரத்துல நிறைய வரும் அந்த மாதிரி. சமணர்கள் வந்து நம்ம தபஸ் பண்றோம் அப்படிங்கிற பாவத்துல வந்து ஏதோ சரியெல்லாம் வந்து வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதோ இந்த கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல என்டர் ஆகிறதுக்கு என்னெல்லாமோ பண்றாள் அந்த மாதிரி ஏதோ கஷ்டமான கர்மா. ஆனாலும் நான் பண்றேன், நானா கொண்டு இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற பாவத்துல பண்ணினானாக்கா அது வந்து வாஸ்தவமான தபஸ் ஆகாது. தபஸுங்கிற பேர்ல இந்த தவம், அப்படி தமிழ்ல வந்து தவம்ங்கிற பெயர்ல அவம்ங்கிறது வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அப்படிங்கிற பேர்ல வந்து they are wasting energy. அந்த மாதிரி பண்ணி தபஸுங்கிறது வாஸ்தவமா மூலத்தை நாடுறதுக்கு இருக்கிற எனி செயல். அந்தந்த ஜீவன் எந்த நிலையில இருக்கோ அந்த நிலையில அந்த மூலத்தை நாடுறதுக்கு எப்படி இயங்குறதோ அதுதான் தபஸ். கவனம் வந்து அந்த மூலத்துக்கு போகணும் லட்சியமா, அதுதான் வந்து தபஸ். தபோ யஜ்ஞம் அதுவும் நான் பண்றேன் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை ஃபீடு பண்ணாதைக்கு அந்த எனர்ஜியும் வந்து மூலத்தை நோக்கி பிரவர்த்திக்கிறது. அப்பதான் அது யஜ்ஞமாகும். திரவியங்கள் மூலமா எனர்ஜி வெளியில பிரவர்த்திக்காதைக்கு நட்சல் அது வந்து திரவியமோ தபஸோ இதுவோ அதுவோ என்னவா இருந்தாலும் சரி, ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி வந்து இட் ஷுட் நாட் பி டுவர்ட்ஸ் த மேனிஃபெஸ்டேஷன். என்ன இது ஆகணும் அது ஆகணும், இது இங்க இப்படி இருக்கு அதை மாறணும் அதை பெட்டரா பண்ணணும், அந்த மாதிரி எனர்ஜி வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷனை நோக்கி போகாம எந்த ஒரு ஆதார இருப்பு பொருள்னால எல்லா பொருட்களும் இருக்கோ, இந்த என்னது அந்த கருவி கரணங்கள், இந்த என்ன கர்மா நடக்கிறதோ அதோட கருவி கரணங்களுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற கர்மா இருக்கிற அந்த பொருள், அது அதுல இயங்குற ஆளுகளோட இயங்குற எனர்ஜி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பொருளை நோக்கி அது போறதுன்னு சொன்னா அந்த கர்மா வந்து யஜ்ஞம். அவ்வளவுதான். அது விதவிதமா எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காரு. திரவிய யஜ்ஞா, தபோ யஜ்ஞா, யோக யஜ்ஞா, யோகம்ங்கிற யஜ்ஞம். அப்புறம் வந்து சுவாத்தியாய அந்த படிக்கிறதுங்கிறது. யாரு வந்து இந்த வேதாத்தியனம்லாம் பண்ற குழந்தைகள், வேதாத்தியனம் மட்டும் இல்ல, எனி சப்ஜெக்ட் எது பகவான் அந்தந்த ஜீவனுக்கு எது உண்டோ அந்த நாலேஜ் கிடைக்கிறதுக்கு ஏதோ வழி போடுறார். எந்த கர்மால ஈடுபட வேண்டி இருந்தாலும், யோக சாதனையில இருந்தாலும் சரி, சுவாத்தியாயம் ஏதோ படிக்கிறதுல ஈடுபட வேண்டி இருந்தாலும் சரி, ஒரு ஜீவனுக்கு எந்த ஒரு மூலம் எந்த ஒரு இயக்கம் மூலமாவும் வந்து அந்த எனர்ஜி வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷனை நோக்கி பாக்கிய ரூபமா வெளியில அந்த எனர்ஜி பிரவர்த்திக்காதைக்கு அந்த மூலப்பொருளை நோக்கி பிரவர்த்திச்சது அப்படின்னு சொன்னாக்க வந்து அந்த கர்மா வந்து யஜ்ஞம். அது மூலமா அந்த ஜீவனுக்கு சித்த சுத்தி ஏற்படுறது, ஜீவன் வந்து ஃப்ரீ ஆயிடுறது. எப்படி நம்ம படிச்சு எல்லா விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுனால லோகத்துல ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ணிட போறது இல்லை. அதுவும் அந்த நடத்துற சக்தி நடத்தினாதான் எல்லாமே நடக்க போறது. அதனாலதான் உண்மையா படிக்கிறவா எல்லாருமே வந்து அந்த மூலப்பொருள் தான் லட்சியம்ங்கிறத உணர்ந்தான்னா அதுல அடங்கிடுவா. மாணிக்க வாசகர் சரித்திரத்துல வரும். அவர் வந்து ரொம்ப புத்திசாலி. 16 வயசுக்குள்ள வந்து எல்லாத்தையும் படிச்சு, வேதம் சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சு கரா கண்டு அது ஃபில்டர் பண்ணி அதுல இருந்து எடுக்கணுமோ. ஏதோ ஒன்று படிக்கிறோம்னு சொன்னா புக்கு ஃபுல்லா
இது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு முடிச்சாச்சுன்னு ஏதோ ரெக்கார்ட் செட் பண்றதுக்கு இல்லையா, படிச்சதோட கிராஸ் பண்ணிட்டு அதோட இஃபெக்ட் என்ன, எசன்ஸ், அந்த சாரம்ங்கிறத வந்து எடுத்துக்க முடியும். அதானே கரெக்டா படிக்கிறதோட இஃபெக்ட் தானே. அதனால எல்லா வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் படிச்ச நெட் ரிசல்ட்டா வந்து வாட் ஹி கெயின்ட் வாஸ் அந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அதுதான் வாழ்க்கையோட லட்சியம். அது நம்மளோட சாமர்த்தியத்துல ஆகாது, அந்த பரம்பொருள் நடத்தினாதான் உண்டு. அதுக்கு நம்ம சப்ளிகேட் பண்ணி அதுக்கு சப்மிட் பண்ணணும், அதுக்கு சின்சியரா அதை நாடணும், அதுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அதுதான் அவர் சாரமா கிரகிச்சுட்டு அதுதான் பண்ணிட்டு இருந்தார். அது he was sincere. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் நம்ம பண்றோம், நம்மளா கொண்டு பிரமாதமா பண்றோங்கிற அந்த பாவம் எல்லாம் இல்லாததுனால ஈசனுக்கு வந்து ஆட்கொள்ள முடிஞ்சது ஈஸியா. அவர் யார வேணா, அவருக்கு ஒன்றும் யாரும் பார்ஷியாலிட்டி எல்லாம் கிடையாது. நம்ம துவேஷோஸ்தின பிரியஹான்னு எல்லாரையும் ஆட்கொள்வார். மாணிக்க வாச்சகரே இப்ப திருவாச்சகத்துல அவர் சொல்லும் போதே யாரையோ ஆட்கொண்டிருக்காரு, என்னையே ஆட்கொண்டிருக்காரு, அப்புறம் வேற யாரையாவது ஆட்கொள்றதுல என்ன இருக்கு அவருக்கு? ஏன்னா அவருக்கு ஈசனுக்கு வந்து எல்லாமே அவரே தான். அதனால அவர் ஒன்னும் யாருக்கும் அனுகிரகம் பண்றோம் அப்படிங்கிற பாவம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. எந்தெந்த ஜீவன் வந்து இந்த நிலையில இருக்கோ அது வந்து அவரோட கிரேஸ்க்கு வந்து பாத்திரமாகிற யோக்கியத்தை சித்திக்கிறது, அவ்வளவுதான். என்ன சொல்லுவோம், இதுக்கு மாணிக்க வாச்சகர் சொன்னது மறந்துபடுத்து. சுவாத்தியாய ஞானையா அதான் படிச்சு கிடிச்சு ஏதோலாம் படிச்சிருக்கோம்னா நெட் ரிசல்ட் அந்த கெயின் என்ன அப்படின்னாக்கா வந்து அந்த அறிய வேண்டிய பொருள் மேல கவனம் விழறதுங்கிறது தான். அது ஒரு யஜ்ஞம், படிக்கிறதே யஜ்ஞம். சுவாத்தியாய ஞான யஜ்ஞாச்ச யதேஹா சம்சித விரதாக. அப்படி அந்த இந்த கர்மால ஈடுபடுற காலத்திலேயே அந்த போக்கஸ் அது மேல வச்சுட்டு இருக்கிறது விரதம்னா. அதுலயும் நம்மளோட சாமர்த்தியம் இல்ல, அதோட கிரேஸ் ஆசிரியிச்சே வந்து அது மேலேயே கவனத்தை வச்சுட்டு இருக்கிறது. அப்ப எல்லா கர்மாவுமே, நடக்கிற கர்மா எல்லாமே வந்து யஜ்ஞமா முடியறது. அபானம் பிராணே அபானம் ததா பரே பிராணாபான சமாகதி, பிராண அபான கதி ருத்வா பிராணாயாம பராயணாக. இது இந்த மூச்சு பயிற்சி பண்றவாளை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கார். அபானன் பிராணன் உள்ள போறது வெளியில வருது, அந்த வாயு எல்லாம் வந்து நிறுத்தி அந்த ஃப்ளோவெல்லாம் மேனேஜ் பண்றது. அபரே நியதாகாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி. சாப்பாடெல்லாம் வந்து ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணி நியத்தி படி. நியத்தின்னா இட் ஷுட் நாட் பி சம் ட்ரை ரூல். 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இப்ப இது சாப்பிடணும், அப்ப அதை சாப்பிடணும், இன்னைக்கு சாப்பிடாம இருக்கணும் அப்படின்னு. ஒன் ஷுட் ரிலேட் டு த பிராணா. இந்த பிராணன்ங்கிறது வந்து இட் இஸ் அ லைவ்லி திங். தட் இஸ் த வெரி லைஃப் ஆஃப் தட் இஸ் த வெரி லைஃப் எனர்ஜி தட் ரன்ஸ் தி ஜட சரீரம் இல்லையா. அதுக்கு தெரியும் இந்த சரீரத்துக்கு என்ன வேணுங்கிறத. we should learn to listen to the prana. இல்லாட்டா இந்த ஆகார நியம் என்னது நியதாகாரான ஆகார நியமம்ங்கிறது வந்து இட் வில் நாட் மேக் மச் சென்ஸ். சும்மா ரூல் மாதிரி டயட்டீஷியன் சொன்னால் அப்படின்னு போட்டு ஃபாலோ பண்றதுங்க. ஒன் ஷுட் ரிலேட். ரியல் டயட்டீஷியன் இஸ் த பிராணன். அதோட தேவை, அதுக்கு லிசன் பண்ண தெரியும். அதான் முக்கியமான பாயிண்ட். ஒன் ஷுட் லேர்ன் டு லிசன் டு த பிராணா. அப்படி அதுக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய அது ஒரு யஜ்ஞம். அது என்ன சொல்றாரு, அது ஒரு யஜ்ஞம். பிராணன் இந்த வாயுவை உள்ள போறது, அதுவுமே இந்த மூச்சு பயிற்சியுமே வந்து ஒன் ஷுட் லிசன் டு தி பிராண். சும்மா கண்மூடித்தனமா ஏதோ பண்றதுங்கிறது வந்து அது என்ன ஆகுமோ எனக்கு தெரியாது. இந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே வந்து அந்த மார்க்கத்துல யாரு சித்தி அடைஞ்சிருக்காளோ அவளோட கைடன்ஸ்ல இருந்தாதான் வந்து கரெக்டா நடக்கும். இப்ப திருமூலர் பெருமான் வந்து இந்த மூச்சு பயிற்சியெல்லாம் இதுல சொல்லியிருக்காரு. அத ஃபாலோ பண்ற இந்த பல பேருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பல வியாதிகள்லாம் கியூர் ஆயிருக்கு, அப்படி எல்லாம் இருக்கு. அது என்ன, பிராணனோட கண்ட்ரோல் தான் சரீரம் ஃபுல்லா. ஸோ அதனால எனி டிஸ்டர்பன்ஸ் இன் தி
physical body or mind, anything can get cured if the prana, the energy flow is proper. அதாவது ஆரம்பத்திலே அந்த முன்னாடி ஸ்லோகத்திலே பிராணன்கிறது வெறும் இந்த மூச்சு காத்து மட்டும் இல்லை, இட் இஸ் எனர்ஜி. அதோட ரேஞ்சே வேற. பட் அது ரொம்ப டீப்பா நம்ம போகிறது இல்ல. பட் என்ன சொன்னோம், இந்த பிராணாபான சமார் இந்த உள்ள போற காத்து வெளியில போற காத்து அதெல்லாம் நிறுத்தி ஏதோ இத்தனை நிமிஷம் வைக்கிறது, ஏதோ மந்திர ஜபம் பண்றது அப்படிங்கிற இந்த பிராக்டிஸ், அது எல்லாமே அந்த லைன்ல சித்தி அடைஞ்சவா, அதாவது அதை பிராக்டிஸ் பண்ணி அதனுடைய உண்மையான பெனிஃபிட் எதுங்கிறத அனுபவத்துல அடைஞ்சு அந்த மூலத்தை ஸ்பர்ஷம் பண்ணினவா இருக்கா இல்லையா, அவளுக்கு தான் தெரியும் இதோட இந்த பிராக்டிஸோட கரெக்ட் வே ஆஃப் அப்சர்விங். இந்த மூச்சு பயிற்சி எப்படி கரெக்டா பண்ணணுங்கிறது அவளுக்கு தான் தெரியும். அவளோட கைடன்ஸ் எந்த மார்க்கமா இருந்தாலும் சரி, அதுல சித்தி அடைஞ்சவாளோட கைடன்ஸ்ல அது பண்ணினாதான் பிரயோஜனப்படும். இல்லாட்டா நம்மளுக்கு we should get connected with the inner guide, listen to the prana and then driven by that அதுல நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னாக்க பாக்கியமா வெளியில ஒரு ஆள் இல்லைன்னா கூட இந்த இன்னர் ஆக்சுவலா அதுதான் ரொம்ப பெர்ஃபெக்ட். சரி, அவள் தேவைக்கு தகுந்த மாதிரி எப்படியோ அந்த நடத்துற அந்த ஒரு சக்தியோட கனெக்டட் ஆகணும். அது வெளியில ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல நம்மளோட பிராணனா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. அதோட கைடன்ஸ்ல இந்த மாதிரி பயிற்சிகள்ல ஈடுபட்டாதான் அது கரெக்டா நடக்கும். அபரே நியதாஹாராக பிராணன் பிராணேஷு ஜுஹ்வதி. பிராணனால யஜ்யம் பண்றா. அது இதெல்லாம் வார்த்தைகளோட எதுவா இருந்தாலும் whatever energy it is, அத அந்த மூலத்துல கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் எதுக்கு தேவைப்படுறதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த காம்ப்ளிகேஷன் that the jiva has assumed upon itself over ஜென்மாஸ் whatever. அது ரொம்ப சிம்பிளா இருந்தா, சிம்பிளா மூலத்தை பார்த்தா முடிஞ்சு போயிடும், ஏதோ ஆயிடும். என்னென்ன காம்ப்ளிகேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த எனர்ஜியோட ஃப்ளோவெல்லாம் விபரீதமா இருக்குன்னு சொன்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி ரிட்டர்ன் ரூட் எடுத்து போக வேண்டி இருக்கு. அது அவள் ஒரு சிச்சுவேஷன்ல யாருக்கு எப்படி தேவை இருக்கோ, ஆனா ஒரு ஜீவனுக்கு என்ன தேவை இருக்கோ அதுக்கு உண்டான கைடன்ஸ் எப்படியும் வரும். அது கொடுக்காம இருக்கவே மாட்டார் பகவான். அந்த அனுகிரக சக்தியோட இயக்கம் சிருஷ்டியில பிரத்யட்சமா பல இடங்கள்ல நதுவா பார்க்கலாம். அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த சிச்சுவேஷன்ல என்ன இன்புட் வேணுமோ அதை டெஃபினட்டா கொடுப்பார். அந்த போக்கஸ் அந்த மூலத்துல இருக்கணும்ங்கிறது தான் பாயிண்ட். அப்படி இருந்து நடைபெற எல்லா கர்மாவும் யஜ்யமா முடியும். அந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பணமா பண்ணினாக்கா அதோட பொறுப்பு அதை கரெக்டா நடத்தி ஜீவனுக்கு ஹிதம் ஏற்படுத்துறதுங்கிறது. ஸோ அது மேல இருக்கிற இல்லாட்டா எப்படி இந்த ரிஸ்க் ஃபேக்டரோ யாரை நம்புறது எதை நம்புறதுங்கிறதெல்லாம் யாரோட சாமர்த்தியத்திலையும் டிசைட் பண்ற விஷயமே இல்லை. அது இந்த குரு சந்நிதியோட பவர்ல அதோட பவரை உணர்ந்து அதுக்கு அடங்கிறதுங்கிறது ஒண்ணு, இல்லைன்னா அதை ஆசிரியிச்சுட்டு அதோட கிருப்பையில நடக்கிறதுங்கிறது ஒண்ணு. எப்படி பண்ணாலும் அந்த மூலத்துல தான் அந்த போக்கஸ் எனி கர்மா. அப்ப அது யஜ்யமா ஆயிடுறது. அந்த ஜீவனுக்கு அந்த இன்வர்டு டிராவல்ல இட் இஸ் ஆஃப் பிக் ஹெல்ப். அதுதான் யஜ்யம்னு சொல்லிட்டே வர்றார். இந்த இண்டிவிஜுவல் சென்ஸை அந்த மூலத்துல ஒடுக்கிறதுக்கு அதுதான் யஜ்யம். அதோட அந்த பிரவൃத்திகள் எல்லாத்தையும் அந்த மூலத்திலேயே ஒடுக்கும்படியா நல்லபடியா அமையறது. நம்மளது தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. நோமலை.